வெல்கம் டு வைரல் சினி ரிவ்யூஸ். இந்த வாரம் நம்ம பார்க்க போற படம் வந்து வாஹா. இயக்குனர் GNR குமரவேலன் இயக்கியிருக்காரு. விக்ரம் பிரபு, ரன்யா ராவ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, இயக்குனர் நல்ல ஒரு சோர்சஸ் இருந்து, நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபி, நல்ல ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் இருந்தும் படத்தை வந்து கோட் அவுட் ஆகுங்கிறது தான் சொல்லணும். படம் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா, இந்த ஹீரோ வந்து பாகிஸ்தான்ல வந்து அங்க இருக்கிற மிலிட்டரி கிட்ட மாட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாஷ்பேக்ல வந்து படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஹீரோ சின்ன வயசுல இருந்து, அதுக்கப்புறம் அவர் எப்படி பெருசானதுக்கு அப்புறம் வெட்டி ஏதாவது சிம்பிளான வேலைகள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து மிலிட்டரியில வந்து ஃப்ரீயா சரக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மிலிட்டரி வேலைக்கு போய் ட்ரை பண்ணி அங்க போய் ஜாயின் பண்ணிட்டு, அங்கேயும் வந்து அந்த தனிமையில இருந்து எதுவும் பிடிக்காம அப்படி இருப்பாரு. படம் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஹீரோ இருந்தாருன்னா அடுத்து என்ன ஆகும், அடுத்து வந்து ஒரு லவ் வரும். அதே மாதிரி ஒரு ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ லவ் பண்ணிடுறாரு. அப்புறம் இவங்களுக்கு இடையில ஒரு லவ் சீக்வன்சஸ். லவ் சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பலாம் ரசிக்கிற மாதிரி இருக்காது, ஒரு நார்மலா இருக்கும். ஹீரோயின் வந்து இன்னும் கொஞ்சம் அழகா காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போக அப்படியே வந்து பயங்கர ஒரு லேகா இருக்கும். ஓப்பனிங் பயங்கர ஒரு த்ரில்லிங்கா வேற ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே படம் உட்காந்துரும். செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த படத்தோட பிளஸஸ் பத்தி பாத்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃபி தாறுமாறா இருக்குங்க. ஒரு காஷ்மீர் எல்லாம் ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க. காஷ்மீர் மாத்திரம் இல்ல, ஓவரால் பிலிம்ல வந்து எங்கெங்க காமிக்கிறாங்களோ எல்லாமே வந்து ரொம்ப அருமையா காமிச்சிருப்பாங்க. படம் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல் குட் ஃபீல் வந்து அப்படியே படம் த்ரூ அவுட்டா இருக்குது. அதே மாதிரி படத்தோட லொகேஷன்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ காஷ்மீர் வில்லேஜ், அந்த பார்டரு, இதெல்லாம் அவங்க காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ரியாலிட்டா நம்புற மாதிரியே இருக்குது. அவங்க காஷ்மீர்ல அங்க ஷூட் பண்ணாங்களா இல்ல எங்க ஷூட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் ஒரு கதையா வந்து காஷ்மீர்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து உங்களுக்கு நம்புற மாதிரி பக்காவா இருக்குது. இந்த படத்துல வந்து நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா, கேரக்டரைசேஷன் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய நெகட்டிவா இருக்குது. இப்போ வந்து ஹீரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்து லவ்வுக்காக தான் வந்து அங்க ஸ்டே பண்றாருங்கிற மாதிரி ஃபுல்லா போகும். தேசப்பற்று அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் திடீர்னு வந்து இப்போ கிளைமேக்ஸ்ல வந்து என்ன மாதிரி ஒரு சிப்பாய் இருக்கிற வரைக்கும் வந்து உன்னால ஒரு அடி கூட இந்தியால இருந்து எடுக்க முடியாது. இவன மாதிரி சிப்பாயினா வந்து இவர் லவ்வுக்கா அங்க போய் உட்காந்துருக்க சிப்பாய் மாதிரியா இல்ல தேசப்பட்டுள்ள சிப்பாயாங்கிறது ஆடியன்ஸை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விடுது. அதுக்கப்புறம் ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா, நான்கண்டூர் ராஜேந்திரன் வந்து பிடி மாஸ்டரா வருவாரு. நல்லா அப்படி ஒரு மீசெல்லாம் வச்சுட்டு வருவாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஹீரோ வந்து பெரிய ஆளான உடனே ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று வரும். அந்த சாங்ல திடீர்னு பாத்தீங்கன்னா அவரு மீசெல்லாம் எடுத்துட்டு கண்ணாடி போட்டுட்டு அவரு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அங்க நீங்க ஏன் வந்தாரு தெரியல. அதுக்கப்புறம் சத்யன் கேரக்டர் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன வயசுல காமிச்சிருப்பாங்க, நான் வந்து நான் வந்து ராணுவம் தான் போகணும், மிலிட்டரியில தான் போய் சர்வ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அந்த ஒரு ஆர்வத்திலேயே இருந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சத்யனை காமிக்கும் போது அந்த கேரக்டர் தான் சத்யனா அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வந்து பொருந்தல. இந்த படத்துல ஸ்டன்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா வந்து நம்புற மாதிரி இல்ல. இந்த கேரக்டர் தான் இந்த ஸ்டன்ட்ஸ் பண்ணுதுங்கிறது வந்து நம்புற மாதிரி இல்ல. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. அது வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு டயலாக். அது வந்து இப்போ நான் ரிவீல் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, பட் ரொம்ப ஒரு அருமையான ஒரு டயலாக் இருக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்ல வந்து விக்ரம் பிரபு அங்க போய் மாட்டிக்கிட்டாரு பாகிஸ்தான்ல. அதை மாத்திரம் ரிவீல் பண்ணாம படத்தை எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆடியன்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும், சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு படம் வந்து கண்டிப்பா டைரக்டர் வந்து இந்த விஷயம் பிளஸ் அங்கங்க ஒரு சில விஷயங்கள்ல வந்து கோட் அவுட் ஆருன்னு தான் சொல்லணும். நன்றி.